நல்லது செய்வோம், நல்லது மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், மன மகிழ்ச்சி கூடட்டும், மன அமைதியும் கூடட்டும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட்டு இனி வரும் காலங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். 7/9/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:30 5. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 3:38 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 11:44 வரை சித்திரை, பின்பு ஸ்வாதி. யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு காலை 11:44 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:44 வரை போராட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருக்கட்டும், மன மகிழ்ச்சி கொடுட்டும், மன அமைதியும் கொடுட்டும். இன்று தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடைபெறுங்க. உள்ள மகிழும் செய்தி ஒன்று வரக்கூடும். உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடும். பழைய பிரச்சனைகளை தீர்க்க முழு முயற்சியுடன் செயல்படுவீர்கள். வீட்டு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகக்கூடும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். இன்று உங்கள் கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுபகாரியம் நல்ல விதத்தில் நடக்கக்கூடும். திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலனும் கிடைக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் குடிவிடும். கஷ்டமில்லா சுக வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படுங்க. உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவும் இன்று உண்டாகும். நெடுநாளைய சங்கடங்கள் தீரும். இந்த பண்டிகை தின நாளில் மகிழ்ச்சியுடன் பண்டிகையை கொண்டாடி மகிழ்வர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தை அற்புதமாக நடத்துவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பூட்டும் வகையில் எல்லாம் அமைய கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். மனம் நிம்மதியடையும். காதல் வெற்றி நடை போடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். என்று மாணவர்கள் எதையும் துணிந்து எடுக்க முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. தடைகளை உடைத்திருந்து கல்வியில் வெற்றி பெற முடியுங்க. உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இந்த விடுமுறை நாளை நல்ல விதமாக கொண்டாடுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விநாயகர் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மன அமைதியும் கண்டிப்பாக கூடிவிடுங்க. பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாளாக இருக்கின்றது. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமைந்துவிடக்கூடும். பரணி. கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்குகள் விலகி செல்ல கொடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி பொங்க கொடுங்க. கிருத்தியை. மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடை போடக்கூடும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான செயல்பாடுகள் மூலம் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மனப்பதட்டமோ குழப்பமே வேண்டாம். எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கும். தொடர்ந்து போராட்டங்கள் வெற்றி நிச்சயம். ரிஷபம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும், செல்வம் பெருக்கட்டும், செல்வாக்கு மேலோங்கி விடட்டும், உடல் ஆரோக்கியம் சீர்பட்டு சந்தோஷம் பொங்கட்டும். இந்த நல்ல நாளில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. சுய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். உடன்பிறப்புகளின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். தன வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். தீவிரமாக முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள்.
நண்பர்கள், உறவுகள் மூலம் தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்குங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. இனிமையான பேச்சின் மூலம் பலரது உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நட்பு ரீதியில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. என்று பெண்கள் குழப்பம் அடைய வேண்டாம். காரியங்கள் சீர்பட கொடுங்க. மன மகிழ்ச்சி கொள்ள கொடுங்க. பெண்கள் உயர்வான வழிக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் மற்றவரிடம் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதல் வெற்றி நடை போடுங்க. காதலில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் தங்கு தடையின்றி தனது பணிகளை செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் யோசித்து முடிவு காண்பது எதிலும் நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விநாயகர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படும். முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் எதிரும் வெற்றி இருக்குங்க. பிள்ளைகளுடன் சிரித்து பேசி மனமகிழ்வர்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். உள்ளத்தில் கண்டிப்பாக அமைதி கொடுங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே அமைந்துவிடக் கொடுங்க. ரோகிணி, மன கஷ்டம் எவ்வளவு இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். தன வரவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குங்க. கூடுதலாகவே உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மிருக சிரிஷம், சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் தைரியம் உண்டாகக்கூடும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயர்ந்துவிடக் கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். இன்று நீங்க அனைவரிடத்திலும் பாசத்தை வெளிப்படுத்தி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனம் ராசினியர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், மன அமைதி கொடுட்டும், உடல் ஆரோக்கியம் சீர்படட்டும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இனி வரும் காலமும் உங்களுக்கு சந்தோஷம் அமையட்டும். என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. முக்கியமாக ஆலய வழிபாட்டினால் நன்மை காண வேண்டிய நாளாக இருக்கும். பொருளாதார நிலை சீராக உயரும். நண்பரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக முடியுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கும். இன்று உடல் ஆரோக்கியமும் சீர்படும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் கண்டிப்பாக வெளிப்படுங்க. உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவையற்ற இடமாற்றம் ஏற்பட்டு தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். இந்த பண்டிகையை நல்ல முறையில் கொண்டாடுங்கள். மனதில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். உதவி என்று ஒருவர்களுக்கு உதவிகள் செய்து கொடுக்க முடியுங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. திருமண முயற்சிகள் கூட சாதகமான பலனை கொடுக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெண்கள் அவசரப்பட வேண்டாம். கூடுமானவரை இன்று மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக இடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு புது புது விஷயங்கள் நடைபெற கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விநாயகர் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று நீங்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி காரியங்களை வெற்றி நடைபோடுவீர்கள். என்று பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திருவாதிரை, தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். அன்பால் அனைவரையும் அரவணைத்துக் கொள்ள முடியும். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மட்டும் மிக நல்லது. மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். மனமும் இன்று அமைதியாக இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. சோதனையிலும் கடந்து இன்று நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். புனர்பூசம்,
நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கொடுங்க. மனமும் இன்று சந்தோஷம் அடைய கொடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாள முடியுங்க. இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் பேசுவது நல்லதுங்க. இந்த நாள் உங்களுக்கு திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. முழு முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் அடைய முடியுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காசு பணம் கையில் கண்டிப்பாக புழங்க கொடுங்க. புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்களுக்கு தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். கடல் தாண்டி செல்லப்பட்ட திட்டங்கள் வெற்றி கொடுக்கும். அனுகூலமான நல்ல பலனும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்ப செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யலாமா என்ற சிந்தனை மேற்கொள்வீர்கள். தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க முடியுங்க. சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஏற்படக்கூடும். பண வரவும் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்குங்க. வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் தாமதம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டியிருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியருடன் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக குறையுங்க. கடகம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு கூடட்டும், உடல் ஆரோக்கியம் மேம்படட்டும், மன அமைதியும் இருக்கட்டும். இன்று உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்பட கூடட்டும். கடக ராசினேய பெண்கள் கொஞ்சம் சில பணிகளை எச்சரிக்கையுடன் மேற்கொள்வது நல்லதுங்க. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. காதல் கொஞ்சம் குழப்பமடையுங்க, விட்டு கொடுத்து செல்லுங்கள். என்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். முடிவுகளை லாபகமாக எடுக்க வேண்டும். தடைகளை உடைத்திருந்து கல்வியில் வெற்றி பெற வேண்டியிருக்கும். இந்த பண்டிகை தின நாளை மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விநாயகர் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை கூட ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு அபாரமான நினைவாற்றல் வெளிப்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விட முடியும். பூசம். நம்பிக்கை மட்டும் எதிலும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம். காரியங்கள் சுறுசுறுப்படைய கொடுங்க. எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் இன்று கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். இந்த பண்டிகை தினத்தை நீங்க நல்ல விதத்தில் கொண்டாடி மகிழ்வது நல்லது. ஆயில்யம். மன கட்டுப்பாடு வேண்டுங்க, தைரியம் வேண்டுங்க. காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. என்று கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. முடிஞ்ச அளவு யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. பண பற்றாக்குறையாக இருந்தது கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள் என் மன தைரியம் கண்டிப்பாக கூடிவிடும். மகத்துவமான நாளாக இருக்க கொடுங்க. புதிய பாதை புலப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். விடியும் பொழுதே வெற்றி செய்திகள் வீடு வந்து செல்ல கொடுங்க. சிம்ம ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருக்கட்டும், செல்வாக்கு கூடட்டும், மன அமைதியும் கொடுட்டும், உடல் ஆரோக்கியம் சீர்பட்டு இனி வரும் காலங்கள் சந்தோஷமாக அமையட்டும். என்று செய்தொழில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பயணத்தால் நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. உத்தியோகத்தில் தலைமை பதவிகள் தானாக வந்து சேரும். என்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவ கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கூடும். அறிவுத்திறமையும் இன்று அதிகரிக்க கொடுங்க. இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி கிடைக்கக்கூடும். தேவையான பண உதவி கண்டிப்பாக இருக்குங்க. எதையும் இன்று நீங்க திறமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பாராட்டுகளையும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றமும் காண்பீர்கள். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். கடினமான பணிகளை கூட மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். என்று பெண்கள் எதிலும் குழப்பமடைய வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டு பிடிவீங்கள். எல்லாம் நன்மையாக நடக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று காதலை பொறுத்தவரை பயப்படாதீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். காதல் வெற்றி நடை போடும். என்று மாணவர்களுக்கு சுய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகுங்க. பிரச்சனைகளை கண்டிப்பாக சரி கட்டிவிட முடியும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று இந்த பண்டிகை நாளை இனிமையாக கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விநாயகர் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. மனசுக்குள் தைரியம் உண்டாகக்கூடும். காலையில் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். தலைமை பதவிகள் தானாக வந்து சேரும். என்று உங்களுக்கு புத்தி கூர்மை வெளிப்படும் நாளாக இருக்கின்றது. மனமும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு பயணங்கள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பூரம் உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். மன நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். மாற்றங்களை ஓரளவு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். திறமைகளால் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். இனிய உறவுகள் இன்று மேலோங்கி விடக்கூடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். உத்திரம் என்று உங்களுக்கு கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்குங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி நடை போடும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடிவிடக் கொடுங்க. பெரிய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். முயலுங்கள் முடியாதது எதுவுமில்லை. நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாங்க. கன்னி ராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வாக்கு பெருகட்டும், செல்வம் கொட்டட்டும், மன மகிழ்ச்சி பொங்கட்டும், உடல் ஆரோக்கியம் சீர்பட்டு என்று மட்டுமில்லைங்க, இனிவரும் காலங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கட்டும். இன்று எந்த ஒரு செயலை நீங்கள் இறங்கினாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்ய வேண்டியிருக்கும். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். முடிவுகள் ஓரளவு லாபகமாக இருக்க கொடுங்க. பெரும் பிரச்சனைகளை கூட இன்று நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பது நல்லது. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டு எந்த ஒரு வழியிலும் ஈடுபடுங்கள். நம்பிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள். வரவு ஓரளவே திருப்தியை கொடுக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அடுத்தவர் நலனில் செலுத்திய அக்கறைக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று அரசு தொடர்பான பணியில் சாதகமான போக்கு ஏற்படும். எதிர்ப்புகள் அளவு விலகி செல்லுங்க. இன்று உங்களுடைய செயல்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கிவிடக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். காரியங்கள் ஓரளவு சாதகமான பலனை கொடுக்குங்க. பல வகை முன்னேற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பழைய பாக்கிகளையும் வசூல் செய்துவிட முடியும். தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் என்று விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. பெண்கள் குழப்பமில்லாமல் வாழ்க்கை வாழ்வீர்கள். சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பொறுப்பாக நடந்து கொள்வீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதலில் சின்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பதும் பொறுமை காப்பதும் நல்லது. என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். வீட்டுக்கு உதவியாக காணப்படுவீர்கள். இருந்தாலும் நேரம் ஒதுக்கி கொஞ்சம் படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விநாயகர் பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று பழைய நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். இந்த பண்டிகை தினத்தை நீங்கள் அற்புதமாக கொண்டாடுங்கள். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். அரசாங்கம் தொடர்பான பணியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஹஸ்தம் பணிகள் எல்லாம் விரைவாக நடைபெறக்கூடும். காரியங்களும் சூடு பிடிக்க தொடங்கும். அடுத்த ஒரு பிரச்சனைகள் மட்டும் தலையிட வேண்டாம். எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றியும் ஏற்படக்கூடும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை உறவுகளுக்குள் ஏற்பட்ட பகை விலகி செல்லக்கூடும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் இன்று மனசுக்குள் தோன்றும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடும். பல வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட கொடுங்க. உடைய செயல்களுக்கு இருந்த தடைகள் விலகி செல்லும். முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக ஜெயித்துவிட முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று வெற்றிக்கான வழிவகை செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். பணியில் இருந்த தொய்வு கண்டிப்பாக விலகி செல்லும். கடந்த 2 நாட்களாக நடைபெறாத இருந்த காரியம் மீண்டும் நடைபெற்று விடக் கொடுங்க. துடிப்புடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். குடும்ப பிரச்சனைகளை நல்ல முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். வீடு மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனையை இன்று மேற்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கக்கூடும். மதிப்பு மரியாதை உயர்ந்து விடக்கூடும். எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லக்கூடுங்க. மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கூடிவிடுங்க.
வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக வழிவகுக்கும். துலாம ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு கூடட்டும், மன அமைதி உண்டாகட்டும், உடல் ஆரோக்கியம் மேலுங்கட்டும். இனிவரும் காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக அமைய கொடட்டுங்க. அதேபோல் இன்று குடும்ப செலவுகளை சமாளிக்க தேவையான உதவிகளை பெறுவீர்கள். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக எதிலும் ஜெயித்து விட முடியும். முக்கியமான பணியை நீங்க செய்யும் பொழுது இறைவனை வழிபட்டு எதிலும் ஈடுபடுங்கள், அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதல் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும். கொஞ்சம் நீங்க புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று மாணவர்கள் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு மகிழ்ச்சியும் பொங்குங்க. தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெற முடியுங்க. மாணவர்கள் இன்று அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் அடைய நீ வேண்டும். நேலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விநாயகர் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று நீங்கள் மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக தருணையாக்குங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடைய கொடுங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. சுவாதி. திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பண தட்டுப்பாடு கண்டிப்பாக நீங்கும். உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். லாபம் சீராக வர கொடுங்க. நம்பிக்கைகள் உங்களுக்கு நடைபெறுவதனால் நல்லவர்கள் நட்பாக கொடுங்க. பணியில் இருந்த தொய்வு விலகி செல்லும். இந்த பண்டிகை உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். விசாகம். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். வாழ்க்கை தேவைகள் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மதிப்பு மரியாதை அந்தஸ்தும் உயர கொடுங்க. எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். மன மகிழ்ச்சியுடன் இன்று காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப செலவுகளை சமாளிக்க தேவையான பண உதவிகள் கிடைக்க கொடுங்க. வேலைகள் சாதகமாகவே நடந்து முடியும். இழுபறியாக இருந்த வேலைகள் சூடுபிடிக்க தொடங்கும். இன்று உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. குடும்ப பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவை கொடுப்பதாகவே அமைந்துவிடக்கூடும். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று மற்றவர்கள் சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடப்பீர்கள். உங்களுடைய சொல்லுக்கும் மற்றவர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள். இன்று மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் விலகி செல்லும். இறைவன் வழிபாட்டில் மன அமைதி கூட்டும். இன்று விருச்சிகம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு கூடட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், உடல் ஆரோக்கியம் சீர்பட்டு நிம்மதி உண்டாகட்டும். இனி வரும் காலங்களில் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். இன்று உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க. நினைத்த காரியம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. வீண் விவகாரங்களை தலையிட்டால் விரைமை ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப பெரியவரை அனுசரித்து செல்வது நல்லது. என்று எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். திறமை வெளிப்படக்கூடிய சூழம் இருக்கின்றது. பல வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொத்து பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதமான போக்கு ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. செலவுகளை சமாளிப்பது ரொம்ப நல்லது. தேவையான பண வசதி கண்டிப்பாக இருக்கும். கடினமான வேலைகளை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். பெண்கள் இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்கள் முன்னேற்றம் அடைவதற்கு தன்னை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. இழுபறியாக இருந்த காதல் கூட கைகூடும். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் படிக்கின்ற பாடங்களை தெளிவாக படியுங்கள். விடுமுறை விட்டாலும் நீங்கள் படிப்பதில் ஆர்வமாக இருக்க வேண்டும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். கெட்ட சகவாசங்களை இன்று மாணவர்கள் அடியோடு ஒழிக்க வேண்டும். இந்த பண்டிகை தினத்தை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விநாயகர் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம்.
இந்த அனைவரிடத்திலும் உங்களால் நல்ல பெயர் எடுக்க முடியுங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகக்கூடும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடன் சுமைகள் ஓரளவு இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி விட முடியும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆதாயத்தை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம், குடும்ப பெரியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சொத்து தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். இழுபறியான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். தொழிலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. தாமதமான போக்கு ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும். வீண் விரயங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள், இறைவனை முழுமையாக நம்புங்கள். எல்லாம் சாத்தியம். கேட்டை, வீண் விவகாரங்களில் தலையிட்டு நேரம் செலவிட வேண்டாம். பொறுப்பான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். செலவுகள் ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே போகும். வேலை நிமித்தமாக என்று நீங்கள் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். என்று நீங்கள் வீண் விரயங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்கள், இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். விரயங்கள் குறைவதற்கு விழிப்புணர்ச்சி வேண்டும். உங்கள் வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் ஆதங்கப்படுவார்கள். அதிகாரிகள் வெறுப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் முன்னேற்றம் இருக்குங்க. எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. எடுக்கும் முடிவுகளை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. உத்தியோக நிமித்தமாக இன்று நீங்கள் பயணங்கள் சென்று வருவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடும் முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு பிறக்குங்க. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்கும். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படக்கூடும். என்று நீங்கள் உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். என்று தனுசு ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகட்டும். மன அமைதி கொடுட்டும். சந்தோஷம் உருவாகட்டும். உடல் ஆரோக்கியம் சீர்பட்டு என்று மட்டுமில்லைங்க, என்றுமே உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கட்டும். இன்று பெண்கள் எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசி எடுக்க பாருங்கள். முக்கியமாக குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசியுங்கள். பெண்களுக்கு பெரிய பிரச்சனைகளாம் இல்லைங்க, கண்டிப்பாக சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். என்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. காதல் கண்டிப்பாக வெற்றி நடைபோடும், அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்தி இதில் ஈடுபடுவீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு சந்தோஷமாக அமைய கொடுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடைய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு விநாயகர் பெருமான் வழிபாட்டினை கண்டிப்பாக மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். இன்று உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவி செய்து கொடுப்பார்கள். கொடுத்த பாக்கினை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் விலகி செல்லக்கூடும். என்று எதிலும் ஒரு முறைக்கு யோசித்து நல்ல முடிவு காண்பது நல்லது. என்று பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. போராடும் இனிமையின் காரணமாக மனமகிழ் எடுக்கும். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். எடுக்கும் முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். லாபகமாக சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனக்குழப்பம் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் ஆதங்கப்படுவார்கள், பார்த்து கொள்ளுங்கள். உத்திராடம் என்று மிகவும் பொறுப்பாக இருங்கள். நம்பிக்கைக்கு துரோகமாக எதையும் செய்ய வேண்டாம். நல்லவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசத்தினால் சில தவறுகள் செய்ய வேண்டியிருக்கும், பார்த்து பக்குவமாக இருங்கள். இந்த விடுமுறை நாளை நீங்கள் பண்டிகை நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையில் இருக்கின்றது. இறைவன் வழிபாட்டினை முழுமையாக நம்புங்கள். இறை வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள், என்று நீங்கள் மதிய நுட்பத்துடன் செயல்படுவீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் தெரிந்துவிடும், பயப்பட வேண்டாம். பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மகரம் ராசினியர்களுக்கு விடியும் பொழுது நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. அலுவலக பணிகளும் துரிதமாக நடைபெறக்கூடும். தேவையற்ற பிரச்சனைகளுக்கு மட்டும் தலையிடாதீர்கள். நல்ல முடிவுகளை கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. செலவுகளை குறைத்துக் கொள்வது மட்டும் மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. குழந்தைகளிடம் கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்துங்கள். இழுபறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரக்கூடும். புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள்.
வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். கிடைக்காமல் இருந்த பொருள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். வரவேண்டிய பணமும் வந்து சேரக்கூடும். மகரம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு கூடட்டும், மன அமைதி உண்டாக கூட்டும். முக்கியமாக உடல் ஆரோக்கியம் சீர்பட்டு மன மகிழ்ச்சி பொங்கட்டும். இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். காசு பணத்தை ஓரளவு ஈடுகட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பயம் வேண்டும். இப்போதைக்கு காதல் கைகூடுவதில் சிக்கல் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் துணிந்து எடுக்கும் முடிவுகளை வெற்றி இருக்குங்க. துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்ள முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக செல்லும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக விநாயகர் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டு வாருங்கள். என்று உங்களுக்கு செல்வம் கொழிக்க கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மருத்துவ செலவுகள் குறைந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். திருவோணம். மனதில் உள்ள கவலைகளை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கொடுங்க. இன்று நீங்க அலுவலக பணிகளை துரிதமாக முடித்து காட்டுவீர்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க ஓரளவு ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். அவிட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். திறமைகள் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயணங்கள் மகிழ்ச்சி என்று ஏற்படுத்தி கொடுக்கும். எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் மட்டும் கண்டிப்பாக வேண்டும். பிள்ளைகளுக்காக சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு என்று புகழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மனோதைரியம் கண்டிப்பாக பிறக்கும். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். வருமானம் ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமை வந்து சேரக்கூடுங்க. கண்டும் காணாமலும் சென்ற உறவினர்கள் வலிய வந்து உறவாடுவார்கள். என்று கும்பராசினியர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும், செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு மேலோங்கி விட்டு கொள்ளட்டும். உடல் ஆரோக்கியம் சீர்பட்டு என்று மட்டுமில்லைங்க எல்லா காலமும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொள்ளட்டும். என்று திறமைகள் வெளிப்படும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஏற்பட கொடுங்க. டென்ஷனாக காணப்படுவீர்கள். அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சின்ன விஷயம் கூட லாபகமாகவே நடந்து முடியுங்க. முக்கிய நபர்களின் ஆறுதல் கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். என்று கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக அதிகரிக்கும். என்று உங்களுக்கு புத்தி தெளிவும் உண்டாக கொடுங்க. பெண்கள் இன்று குழப்பமான மனதிலிருந்து விடுபடுவீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க, பயப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. என்று மாணவர்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முடிந்த அளவு எதையும் சோதித்து சாதித்து காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகளையும் சரி கட்டி விட முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஸ்ரீ விநாயகர் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்ற மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நெருக்கடியான சூழலில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் செய்யாதீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். சதயம். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உறவினர் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். என்று எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடும். அறிமுகம் இல்லாதவரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரகசியங்களை பற்றி பேசிவிட வேண்டாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். இந்த பண்டிகையை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழுங்கள். போராட்டாத்தி. என்று புத்தி தெளிவு ஏற்பட கொடுங்க. திறமைகள் கண்டிப்பாக கை கொடுங்க. லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். என்று ஓரளவு ஓய்வாகவே காணப்படுவீர்கள். பிள்ளைகள் வழியில் பெருமையும் வந்து சேருங்க. வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். என்று நீங்க
சோதனைகளையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய வல்லமையும் பெறுவீர்கள். மீனம் ராசினியர்கள் இன்று மனக்கவலை விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனை இல்லை. சந்திராஷ்டிரம் ஆரம்பித்து விட்டதினால் சில விஷயங்கள் நீங்கள் கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள், அதுதான் முக்கியம். மீனம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கட்டும். காரியங்கள் வெற்றி நடை போட்டட்டும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடட்டும். உடல் ஆரோக்கியம் சீர்பட்டு வெற்றி வாகை சூடட்டும். இன்று பெற்றோர்களின் ஆதரவு பெருமை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தை சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் வருமானம் கொஞ்சம் கம்மியாகத்தான் வரக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழல் இருக்கின்றது. நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வங்கியில் இருப்பு கூடிவிடுங்க. வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கு மன நிம்மதி அடைவீர்கள். தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றி கொடுக்கும். செயல் திறமை மூலம் கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிகாரம் செய்யும் பதவிகள் தேடி வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சூழ்நிலை நீங்க குறைத்து மதிப்பிடாதீர்கள். பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் வாழ்க்கை வாழுங்கள். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். காதல் வெற்றி நடை போடுங்க. காதலில் முடிவெடுக்கும் பொழுது கொஞ்சம் இல்லத்தில் கலந்து பேசி முடிவெடுங்கள். மாணவர்கள் பிடித்தமான ஆடைகளை அணிந்து கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த பண்டிகை தின நாளை நீங்க ரொம்ப மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்பாடு கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விநாயகர் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று நீங்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முக்கியமாக குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வருங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்று நீங்க சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்க கொடுங்க. மனோபயம் மட்டும் கொள்ள வேண்டாம். உத்திரட்டாத்தி நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். திறமைகளால் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சுறுசுறுப்பை மேம்படுத்தி வாழ்க்கையை நீங்க மேலோக்கி செல்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக கிடைப்பார்கள். கெட்ட சகவாசம் இருப்பினும் அதனை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்த விடுமுறை நாளையும் பண்டிகை நாளையும் அற்புதமாக கொண்டாடி மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்துடன் சேர்ந்து நேரம் செலவிடுவீர்கள். இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி இன்று உங்கள் மனம் சந்தோஷம் அடையும். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்கும். குழப்பம் இல்லாமல் எதிலும் பார்த்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்பட வேண்டும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருகின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். தெய்வீக ஈடுபாட்டால் மன அமைதி கொள்ளுங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.